அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா மதரசா டியூட்டி முடிஞ்சது. இன்றைக்கி வேலைக்கிழமையா கரெக்டாக மணி 12 ஆகுது, 12:40. 11:40 கூட போனால் கரெக்டாக 1 மணி நேரம் ஆயிடுச்சு, முடிஞ்சது. வேலைக்கிழமைனாலே ஒரு ஹாப்பி, ஏன்னா வெள்ளி சனி ஸ்கூலுக்கு லீவு. வெள்ளிக்கிழமை ஈவினிங் 4 மணிக்கு மேலே தான் டியூட்டி ஸ்டார்ட் ஆகும். சனிக்கிழமையும் அது மாதிரி தான், காலைல டியூட்டியே இருக்காது. அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். சொல்ல முடியாது, சம்டைம்ஸ் சனிக்கிழமை காலையில் டியூட்டி இருக்கலாம், வெள்ளிக்கிழமை மட்டும் ஒரு 4 மணி வரைக்கும் எந்த டியூட்டியுமே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை சர்வீஸ் அடித்து ஒரு 10 நாள் கிட்ட ஆயிடுச்சு. ஃபுல்லாகவே மண், ஃப்ரெண்டில் சைடில் ஃபுல்லாகவே மண். வேறு ஒன்றும் சொல்லலை, பட் இருந்தாலும் இன்றைக்கி வேலைக்கிழமை கண்டிப்பாக மாலுக்கு போவாங்க, இல்லை வேறு எங்கேயா போவாங்க, ஃப்ரெண்டு வீட்டுக்கு எங்கேயா போகும்போது வண்டியை கொஞ்சம் நீட்டாக வச்சுருக்கணும். அதனால் இப்போ போய் பார்த்திங்கன்னா வண்டியை சர்வீஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஈவினிங் தான் டியூட்டி. நம்ம வண்டி கஃபில் ஜிஎம்சியோ, பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி தெரியுது, நம்ம ஜிஎம்சி கஃபில் லெக்ஸஸ், இது ரெண்டை மட்டும் கழுவுனா போதும் ஈவினிங் வந்து. ஏன்னா இதை கழுவலாம், வண்டி கொஞ்சம் பெரிய வண்டி, அப்புறம் வண்டி வாஷ் பண்ணுறதுக்கு ஸ்க்ராட்ச் எதுவும் ஆகிடக்கூடாது. புது வண்டியா நமக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அதில் வந்து அந்த ஸ்டிக்கர் ஒட்டலை, ஸ்க்ராட்ச் ஆகாததுக்கு. அதுக்கும் டைம் இல்லை, ஏன்னா எனக்கு டியூட்டி அதிகமாக இருக்கனால அது ஒட்டுற டைம் இல்லை. ஒட்டினா நான் வீட்டிலே கழுவிடலாம். ஒட்டுற டட்டியும் பார்த்தீங்கன்னா கடையில் தான் கழுவணும். இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா கழுவிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். ஒரு 4 மணிக்கு கரெக்டாக 4 மணிக்கு டியூட்டி இருக்குது. அசர் தொழுதுட்டு அப்படியே டியூட்டி ஸ்டார்ட் ஆயிரும். வேலைக்கிழமைனால எப்படியும் வேலைக்கிழமை ஒரு 2 மணி ஆயிரும். அது மாதிரி டைமும் பார்த்தீங்கன்னா ஒரு தூரமாக ஏதாவது நல்ல இடத்துக்கு போனால் வச்சுக்கோங்களேன், நமக்கும் அப்படியே டைம் பாஸ் ஆயிரும். இப்போ போய் வண்டியை போய் சர்வீஸ் எடுத்துலாம் வாங்க. ஹீட்டும் பார்த்தீங்கன்னா குறைந்த மாதிரியே இல்லை, காலையெல்லாம் வெயில் பயங்கரமாக இருக்குது. இந்த கிடக்க பாருங்கள் நம்ம ஜிஎம்சி. ஸோ இங்கே எடுத்து வண்டி இங்கே வந்து 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், வண்டியோட இடம் இல்லை, இங்கே பார்க் கிடந்துச்சு. அப்போ ஆள் நிறைய வந்துட்டு இருந்தாங்களா, வண்டி பார்க் பண்ணுறதுக்காண்டி அங்கே எடுத்து விட்டேன். வண்டி அப்படியே கிடக்குது. சரி, இன்றைக்கி சாயங்காலம் எப்படினாலும் கழுவ தானே போகிறோம், கழுவையில் இது பண்ணிக்கலாம்னு சொல்லி வண்டி அங்கேயே விட்டுட்டேன். நீ வந்து வண்டியை கழுவணும். நேர் ஹைவே பிடிச்சி ஒரு யூட்டர்ன் அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்போசிட்டில் தெரிஞ்சு பாருங்கள், ஆப்போசிட்டில் தான் இருக்குது சர்வீஸ் சென்டரு. ஆனால் ஆப்போசிட்டுக்கு ஈஸியாக போக முடியாது. ஒன்று அந்த சிக்னல்லேருந்து போகணும், இல்லைனா இந்த நேர் அந்த ஹைவே பிடிச்சி ஒரு யூட்டர்ன் அடித்து திரும்ப போகணும். என் வீட்டிலேருந்து ஆப்போசிட்டில் ஒரு ரோடுனா நேர் போய் அந்த கடையில் இறங்கிடலாம். ஆப்போசிட்டில் தெரிஞ்சு பாருங்கள், ஒரு எல்லோ கலர், அதுதான் சர்வீஸ் சென்டரு. இப்போ அதாவது வேலைக்கிழமைனால, மற்ற நாள்லாம் புதன்கிழமைனா ஆஃபீஸ் போயில் அடிச்சுக்கலாம் சர்வீஸு. ஆனால் இப்போ வேலைக்கிழமை நல்லா டைம் இருக்காதுல்ல, அதனால் இப்போ அடித்து வைக்கிறது நல்லது. இப்போ எப்படினாலும் ஒரு 3 மணி 2 மணி வரைக்கும் டியூட்டி இருக்காது, ரெஸ்ட்டு தான் எடுக்க போகிறோம். அது மட்டும் இந்த வேலையும் பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் டியூட்டி போக கரெக்டாக இருக்கும். ஏன்னா வண்டி கொஞ்சம் நீட்டாக இருந்தால் தான் நமக்கும் கொஞ்சம் வண்டி விட்டு போக நல்லாயிருக்கும். பயங்கர டஸ்ட் ஆகிடுச்சு வண்டி ஃபுல்லாகவே. பார்த்திங்கன்னா வந்துவிட்டோம் பெட்ரோல் பம்புக்கு. யூட்டன் அடித்து வந்தேன், டிராஃபிக்கே இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குதுன்னு பார்த்தா தெரியும். நேராக வண்டியை ஏற்றுறோம், சர்வீஸ் அடிக்கிறோம், ரூமுக்கு பறக்கிறோம். ஸோ வண்டி அந்த பக்கம் ஏற்றி விட சொல்கிறான். சரி, ரைட்டு, நம்ம ஏற்றி விட்ருவோம். முதல்ல பார்த்தீங்கன்னா இங்கே நைஜீரியாக்காரங்க இருந்தாங்க, ஆனால் இப்போ இங்கே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆட்கள் ஃபுல்லாகவே புதுசாக வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பங்காளி, ஸோ பங்களாதேஷ்காரரு, அவர்கிட்ட தான் இப்போ அடிக்க கொடுக்க போகிறோம். இவர் தான் அந்த பங்களாதேஷ்காரர், முன்னாடி வழி காமிக்கார்ல, இவர் தான். السلام عليكم مدير. كسيل برا بس. مويه صبر كم 20 ريال صح؟ بس مويه 20 ريال. 20 ريال مويه؟ 20 ريال مويه. لا تاخذ كله سوريا و इंडिया से? ايوه. صابون मारेगा टायर में. ايوه هذا ورا سايد كله. يلا سوي. ஹபீபி கேஃபுல் ஹால். அது வந்து என்னோடய ஃப்ரெண்டு போன தடவை வந்திருக்கீங்களா, அவன் தான் எனக்கு சர்வீஸ் வச்சு கொடுத்தான். ஆனால் இந்த தடவை ஆள் மாறிடுச்சு, இந்த பங்களாதேஷ்கார் அடிக்கன்ட்டான். ஓகே, அடிக்கட்டும். நேற்றே வண்டியில் பெட்ரோல் வேறு இல்லாமல் இருந்துச்சு. அப்போ கஃபில்கிட்ட பைசா வாங்கி டேங்க் ஃபுல் பண்ணிட்டு இந்த வேலையை முடிச்சாச்சு. சூப்பராக கழுவிட்டோம். இப்போ ரூமில் போய் வண்டியை விட்டுட்டு சாப்பிட்டுட்டு மாம்ஸ் ரூமில் போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்த டியூட்டி ஈவினிங் தான். ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட்டு, நேராக கிளம்பிடலாம். ஸோ சூப்பராக கழுவிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவர் தான் கழுவினார். இவர் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் நாட்டை சார்ந்தவர், புதுசாக இங்கே வேலை பார்க்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்தளவுக்கு கழுவில் டயர்லலாம் பார்த்தீங்கன்னா உள்ள ஃபஸ்ட்டு தண்ணி அடிச்சுட்டு தான் சோப்பு போடணும். இவங்க சோப்பை மட்டும் முதல்ல அடித்தாங்க. அப்போ நான் கேட்டேன், என்ன எப்படி கழுவுதீங்க அப்படின்னு. உடனே நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டான், எப்போதும் நமக்கு தெரிஞ்ச பையன் தானே. அப்போ அந்த பையன் வந்துட்டான். ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பொறுமையாக அழகாக கழுவி உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணி வண்டியை பலன்னு ஆக்கிட்டான்.
வெளியெல்லாம் செம்மையாக இருக்குது வண்டி. கழுவி முடிச்சோமா ஒரு வேலை முடிஞ்சது. வீட்டில் கழுவினாலும் இந்தளவு ஒர்த்தாக கழுவ முடியாது. உள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த இது க்ளீன் பண்ணி கச்சரா ஃபுல்லாக அந்த வேக்கம் போட்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் மண்ணா கணக்காக இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துகிட்டு சூப்பராக ரெடி பண்ணி தந்துட்டான். ஸோ நம்ம ஃப்ரெண்டு ரெகுலராக அவன் தான் கழுவுவான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்துட்டான். சரி நான் அவன் நல்லா கழுவான் பார்த்தா டயரை கழுவ மாட்டேக்கான், இது பண்ண மாட்டேக்கான். குறை சொல்கிறதுக்கு இல்லை, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த வேலை பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நைஜீரியா நாட்டுக்காரங்க சூப்பராக வேலை பார்ப்பாங்க. ஹீட்டும் பயங்கரமாக இருக்குது. ஆனால் அந்த ஹீட் டயத்தில் தான் அந்த மாதிரியாக சர்வீஸ் சென்டரில் வேலை பார்க்க ரொம்ப கஷ்டம். சரியாக ஹீட்டு வெளியே நான் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேர்த்து ஊற்றுருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டியூட்டி வந்துருச்சு. மணி கரெக்டாக 3:46 வண்டி ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. அசருக்கே டியூட்டி வந்துருச்சு. வேலைக்கிழமை மேக்ஸிமம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் லேட்டாக தான் டியூட்டி வரும். மகரிப் மேலே போயிட்டு வர 2 மணி ஆகும். இன்றைக்கி என்ன தெரியல, அசருக்கே டியூட்டி வந்துருச்சு. வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. அதில் வண்டியை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். வண்டியை நேராக பார்க் பண்ணிவிட்டு வண்டி விட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்துடுவாங்க. ஒலையா மாலுக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஒலையா மாலுக்கு தான் நினைக்கிறேன், சரியாக தெரில. அது இந்த டயத்தில் ஒலையா மாலுக்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ டிராஃபிக்கு அந்த ரோட்டில் பயங்கரமாக இருக்கும். மேக்ஸிமம் எப்போதுமே ஒலையா மாலுக்கு போயில டிராஃபிக் இருக்கும். இன்றைக்கி வேலைக்கிழமையா சரியாக எவ்வளோ டிராஃபிக் இருக்கும். வண்டி கலவலாம் நினச்சி ஜிஎம்சி அனாதே அங்கேயே நிற்கிது வண்டி. அசருக்கு அந்த வண்டியும் கஃபில் வண்டியும் கழுவலாம் பார்த்தேன். பட் ஆனால் கழுவ முடியலை, டியூட்டி வந்துருச்சு. வண்டி பார்த்தாலே தெரியும் ஜிஎம்சி பழைய வண்டி பார்த்திங்கன்னா நல்ல பெரிய வண்டி, பார்க் பண்ணையில் கஷ்டம். அதே மாதிரியே இந்த வண்டியுமே கொஞ்சம் தகவை, இந்த வண்டி பேர் தகவை, இதுவும் பார்க் பண்ணையில் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். இதுவும் கொஞ்சம் பெரிய வண்டி தான். ஆனால் அந்த வண்டியில் டிக்கி ஸ்பேஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் இதில் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மேலே வந்துடுவாங்க. வெளியே பார்த்தீங்கன்னா வந்துவிட்டோம் ஒலையா மாலுக்கு. இறக்கிட்டு பார்க்கிங் இறக்கி தான் இங்கே கஷ்டம் எப்போதுமே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வரையிலே ஒரு பார்க்கிங்கை பார்த்து வச்சுட்டேன். ஸோ அந்த இடம் ஃப்ரீயாக இருந்துச்சு, ஆளும் கம்மியாக தான் வந்துகிட்டு இருந்தாங்களா. சரி இந்த பார்க்கிங்கில் போட்டுடலாம்னு சொல்லி வந்துவிட்டோம். ஸோ இதான் அந்த பார்க்கிங், இங்கேயே போட்டுடலாம். அந்த கேமரா எவ்வளோ கரெக்டாக காமிக்குது பாருங்கள். ரொம்ப பக்கத்தில் போகணுன்னு வச்சுக்கோங்களேன் வைப்ரேஷன் ஆயிரும். உள்ள ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரெஸ்ஸு கடை நிறைய இருக்குது. கலெக்ஷன்லாம் பயங்கரமாக இருக்குது. தெரியுது பார்த்தீங்களா, இந்த மால்குள்ளே ஃபுல்லாகவே ட்ரெஸ் கடை தான். ஆனால் ப்ரைஸு செம்மையாக அதிகமாக இருக்கும். 200 ரியால் 300 ரியால் நான் நிறைய தடவை சுற்றி பார்த்துருக்கேன். ஸோ இதுதான் கிங்டம் டவர். வீக்லி ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இந்த கிங்டம் டவரை தொட்டுட்டு வந்துடுவேன். ஸோ தொட்டு வர மாட்டேன், இந்த மாலுக்கு வந்துடுவேன். அது இங்கே இந்த கிங்டம் இந்த இதை பார்த்தீங்கன்னா அரபியில் மம்லக்கா மால்னு சொல்லுவாங்க அந்த டவரை. ஸோ இது உள்ளே பார்த்தீங்கன்னா மால் இருக்குது. அதுக்கப்புறம் இது உள்ள அந்த மம்லக்கா டவரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மால்லாம் இருக்குது உள்ளே. ஸோ நான் அடிக்கடி போயிருக்கேன். அங்கே போனால் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் தான் பண்ணணும், மேலே பண்ண முடியாது அண்டர் கிரவுண்டில். பட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாலெல்லாம் பார்த்துக்கலாம் தெளிவாக. சுற்றி அதாவது இந்த ஏரியாவில் தான் பார்த்தீங்கன்னா அதிகம் பெரிய பெரிய மால்ஸு ஹோட்டலு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ரோட்டில் தான் இருக்குது, மெயின் ரோட்டில். ஆனால் என்ன ரோடு பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். இப்போ நான் வரையிலும் பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் சரியாக டிராஃபிக்கு. எப்படியோ வண்டியை உருட்டி கொண்டு வந்துட்டேன். இப்போ போயிலே அப்படி தான், எப்படியும் 1 மணி நேரம் ஆகும். 10 நிமிஷத்தில் போக வேண்டிய இடத்துக்கு 1 மணி நேரம் ஆகும். இப்போ கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே மாலுக்குள்ளே போய் சுற்றி பார்ப்பேன். இல்லைன்னா உள்ளே ஏசி இருக்குது, ஏசியில் போய் உட்காந்துட வேண்டியதான். பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. வண்டியிலே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டேன். உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே டிரைவர்ஸ் உட்காரதுக்கு சீட்லாம் போட்டு வச்சுருக்காங்க, உட்காந்துக்கலாம் தொழுதுக்கலாம். ஆப்போசிட்டில் பள்ளி இருக்குது. ஸோ அங்கேயும் ஏசி தான். சரி அங்கே போய் உட்காருவோம். நேராக பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏசி போட்டு ரொம்ப நேரம் உட்கார வேணாம், வாங்க நேரம் அங்கே கிளம்பிடலாம். ஸோ இதுக்குள்ளே போகலாம். என்ன ட்ரெஸ்ஸு மட்டும்தான் இருக்குது. நான் நிறைய தடவை இந்த மாலுக்குள்ளே போயிருக்கேன். அப்புறம் சூப்பர் மார்க்கெட் இருக்குது உள்ளேயே நிறைய ஸ்பெஷாலிட்டிலாம் இருக்குது. இதுதான் பள்ளி ஆப்போசிட் வச்சுருக்குது. இதுக்கு பாருங்கள், இதுதான் சீட்டு. டிரைவர்ஸ் யாரும் வந்தால் உட்காந்துக்கலாம். உள்ள ஃபுல்லாகவே ஏசி தான். இதுதான் உட்கார போகிறோம். 6:40 ஆயிடுச்சு. இப்போ தான் டியூட்டி முடிஞ்சு வந்தோம். மேலே சொல்லிட்டாங்க 8 மணிக்கு டியூட்டி இருக்குது, நீ தொழுதுட்டு ரெடியாகனாங்க. அப்போ நான் சொன்னேன் மேடம் வண்டியை கழுவணும், பாபா இஸ்திராக்கு போவாங்க அப்படின்னேன். நீ தொழுதுட்டு வாங்கினாங்க, டைம் இல்லை. ஏன்னா இப்போ 1 மணி நேரம் தான் இருக்குது. 1 மணி நேரத்தில் 2 வண்டியும் கழுவணும். இப்போ போய் பார்த்தீங்கன்னா வண்டியை கழுட்டு வந்துட்டு அப்புறம் இசாவும் மகரிப்பும் சேர்த்து தொழுவணும்.
வாங்க நேராக போய் வண்டி கழிட்டு வந்துடலாம். மேலே சொன்னாங்க நீ தொழுதுட்டு வந்து கழுவுன்னு தான் சொன்னாங்க. பட் இருந்தாலும் டைம் இல்லை. வண்டியை கழுவி 1 வாரம் வேறு ஆகுது. அதுவும் கஃபீல் இப்போ 7 மணிக்கு இஸ்திராக போவாங்க. நான் தொழுதோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கஷ்டம். அதனால வண்டியை வேகமாக கழுவிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ போய் வண்டி கழுவ துணி எடுத்துகிட்டு வரும். போன வாரம் கழுவிட்டு அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு போட்டுருந்தேன் துணியை. இப்போ எடுத்துட வேண்டியதான். எடுத்துட்டோம். ஸோ இதுதான் அந்த துணி எடுத்துட்டோமா. அப்புறம் நம்ம வண்டி சாவி ஜிஎம்சி சாவி எடுத்தாச்சு. இப்போ ஜிஎம்சி எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் 2 லெக்ஸஸையும் ஜிஎம்சியும் பக்கத்தில் பார்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இப்போ ஓஸ் வச்சு தானே கழுவுவோம். அதனால் கழுவு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது மாதிரியே உடனே கழுவிடலாம். நம்ம பயங்கர கச்சராவாக இருக்குது. ஏன்னா இதை கழுவி ஒரு 10 நாளைக்கு மேலே ஆகுது. நேற்று சாப்பாடு வாங்கிட்டு நேற்று வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். வண்டியில் ஏறவே இல்லை. அது யாரும் இல்லை சார், செக் பண்ணவே இல்லை அதை. இப்போ லெக்ஸஸ் அங்கே நிற்குதா, லெக்ஸஸ் நேர அதை வண்டியை விட்டுட்டு இதான் வண்டி துடைக்கிற துணி இது மேலே ஏற்றி விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா டியூட்டி கிளம்பி வந்துவிட்டோம். எங்கே வந்திருக்கோன்னா ஒரு விஐபி ஏரியா, அங்கே தான் வந்திருக்கோம். அது மாதிரி வண்டிலாம் கழுகி முடிச்சுட்டு மேலே நீ சாப்பிட்டு தூரமாக போகிறோன்னு சொன்னாங்க. எங்கே சாப்பிட்றதுக்குலாம் டைமே இல்லை. வண்டி கழுவிட்டு வெளியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இப்போ டியூட்டி கிளம்பி வந்துவிட்டோம். இப்போ எந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோன்னு சொல்லி இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஏற்கனவே 2-3 தடவை வந்திருக்கேன். இப்போ 4 ட்ரிப், நான் ஒரு 4 ட்ரிப் வரேன் இப்போ இந்த ஏரியாவுக்கு. இப்போ காமிக்க பாருங்கள் இந்த ஏரியாவை. டியூட்டி எங்கே வந்திருக்கோம்னா லைசி வாலி, இந்த ஏரியா பேர். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விஐபி ரெஸ்டாரண்ட், விஐபி ஹோட்டல், அப்புறம் விஐபி ஷாப்பிங். பார்த்தாலே தெரியும் உள்ளே வந்தாலே. ஸோ இந்த இடத்துல வண்டியை பார்க் பண்ணுறதுக்கே 15 ரியால். நான் சொன்னேன் 15 ரியால்னு. அவங்க போயிட்டாங்க, பைசாவும் தரல. ஸோ என்கிட்ட பைசா இருக்குது, வந்தோன்னே வாங்கிக்கலாம். பட் இருந்தாலும் இங்கே ஃப்ரீ பார்க்கிங்கே கிடையாது. ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ நம்மள மாதிரி ஆள்லாம் வந்து அங்கே சுற்றி பார்க்கலாம் முடியாது. வண்டியை பார்க் பண்ணிட்டு வெயிட் பண்ண வேண்டியதான். முன்னாடி ஒரு வண்டி போகுது பாருங்கள். இந்த வண்டி பேர் கூட தெரியலையே, புகாட்டின்னு நினைக்கிறேன். இது எல்லாமே விஐபி சரியா தானே, அதனால் வண்டியும் அப்படி தான் இருக்கும். இந்த வண்டி பேரே எனக்கு தெரியல. ஆனால் வண்டி பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு. இப்போ காமிக்க பாருங்கள் இந்த வண்டியை நான். ஸோ இதான் அந்த புகாட்டி. இதோட 4 ட்ரிப் இந்த ஏரியாவுக்கு நான் வந்திருக்கேன். இப்போ பேக்கில் போயிட்டு பார்க் பண்ணோம். ஸோ நிற்கிற வண்டியை ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாகவே பேரே வாயில் நுழையாது, அப்படி வண்டியாக தான் இருக்குது இங்கே. மறுபடியும் லாஸ்ட்டில் போய் யூட்டன் அடிச்சுட்டு கீழே போகணும். ஸோ இந்த ஏரியாக்குள்ளே வரையிலே கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்குது. இப்போ கூட்டத்தை பார்த்தீங்களா, இன்றைக்கி வியாழக்கிழமைனாலே ஃபுல்லாக மாலு, ஹோட்டலு இந்த மாதிரி தான் போவாங்க. அது மாதிரியா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் அனுப்பியிருந்தாங்க. இங்கே ரியாத் பார்க்கு போகணுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நினச்சாங்களோ பாதி வழியிலே பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் அனுப்பிட்டாங்க. சரி, அப்புறம் இந்த லொக்கேஷனையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். இது ஃபுல்லாகவே ஹோட்டலு. அதாவது ரியாத் பார்க்கு போனால் கூட உள்ள சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அங்கே போய் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு வேணாம். ஆனால் இங்கே ஒன்றுமே சாப்பிட முடியாது. ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்ணுன்னு வச்சுக்கோங்க, குறைஞ்சது ஒரு 300 ரியாலாக வேணும். 300 ரியாலில் நம்ம ஊருக்கு 6000 7000 வரும். எல்லாமே காஸ்ட்லி. ஏன்னா பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த ஏரியாவெல்லாம் பார்த்தா இங்கெல்லாம் நம்ம நினச்ச மாதிரி வாங்கி சாப்பிட முடியாது. அதிகம் இங்கே பேஃபியம் கடை தான் இருக்குது உள்ள. அதே மாதிரி டிரைவரும் இங்கே பார்க்கவே முடியாது. டிரைவர்ஸ்லாம் ஒரு சில மார்க்கெலாம் போனால் அதிக டிரைவர் இருக்கும், அவங்கள்ட்ட பேசிக்கிட்டா இருக்கலாம். ஆனால் இங்கே ஒருத்தரையும் பார்க்கவும் முடியாது. எரிச்சலாக இருக்கும் இந்த மாலுக்கு வந்தால் சொல்ல போனால். அப்போலே சொல்லிட்டாங்க கால் பண்ணி, நீ சாப்பிட்ரு அப்படின்னு. ஆனால் எனக்கு 1 மணி நேரம் தான் இருக்குது. நான் எப்படி 1 மணி நேரத்தில் சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பிடுவேன்? அந்த 1 மணி நேரத்துலேயே நான் வண்டி கழுவணும், வெளியே ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். இங்கே பாதி ஹவுஸ் டிரைவரோட நிலைமை இதான். நான் மட்டும் இல்லை, நிறைய டிரைவரோட நிலைமை இங்கே இதான். இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங் தான். இங்கேருந்து லாஸ்ட் வரைக்கும் போகலாம். ஆனால் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். பட் உள்ளே போனோன்னா பயங்கர காஸ்ட்லி எல்லாமே. மறுபடியும் யூட்டன் அடிச்சு வந்து பார்க் பண்ணோம். இதான் என்ட்ரன்ஸு. இந்த டோரில் தான் உள்ளே வரணும். பார்க் பண்ணிவிட்டு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட முடியாது ஹோட்டலுக்கு. லாஸ்ட் டோருக்கு தான் வழி இருக்குது. இந்த டோரில் வந்து கடைசி போகணும். எனக்கு என்னமோ இங்கேருந்து ஒரு 2 மணி நேரத்தில் வந்துடுவாங்கன்னு தோணுது.
வந்துட்டு வேறு இடத்துக்கு போவாங்கன்னு தான் நினைக்கிறேன். போன வாரம் தரியா போனோம். தரியா போயிருக்கல நம்ம ஃப்ரெண்டெல்லாம் இருந்தாங்க. நைட் சாப்பாடு அங்கே போய் சாப்பிட்டோம். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் ஹோட்டலுக்கு சாப்பிட்டுக்கலாம். நிறைய பெட்ரோல் பம்பெலாம் இருக்குது. ஆனால் இங்கெல்லாம் சூப்பர் மார்க்கெட் எதுவுமே கிடையாது. ஏன்னா விஐபி சரியாக தான் நான் உள்ள. அதனால் இங்கே சாப்பாடை மறந்துடணும். இன்றைக்கி 2 மணி தட்டியும் பார்க்கிங்கே கிடைக்கணும். அவசரத்தில் நான் தண்ணி கூட எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டேன். இங்கே கொஞ்ச நேரம் இந்த ரைட் சைடில் தெரிந்து பார்த்தீங்களா ஒரு மாதிரி கட்டை வச்சுருக்காங்களா, இதெல்லாம் வழி பார்க்கிங்னு சொல்லுவாங்க. ரைட் சைடு வண்டியை பார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுக்கெல்லாம் பார்க் பண்ண குறைஞ்சது 50 ரியாலுக்கு மேலேயே ஆகும் வழி பார்க்கிங்க்கு. நார்மல் பார்க்கிங்க்கே இங்கே சும்மா ஃப்ரீ பார்க்கிங் கிடையாது. நார்மலாக நம்ம கீழே பார்க் பண்ணதுக்கே வண்டி பார்க்கிங் எவ்வளோனா 15 ரியால். நம்ம ஊருக்கு ஒரு 350 ரூபாய்க்கு மேலே வரும். இந்த வழி பார்க்கிங்னா பயங்கர பைசாவாக இருக்கும். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் சிட்டிக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இந்த ஏரியா. சேம் அமெரிக்கா தான். அந்த மாதிரி தான் இதை செட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தா தெரியும் அமெரிக்கன் சிட்டி மாதிரி தான் இருக்குது. சென்டரில் தண்ணி தான் வருது பாருங்கள். எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்க்க. இதுதான் பார்க்கிங்க்கு கீழே போய் பார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்டர் கிரவுண்டுன்னு தான் நினைக்கிறேன். இவங்க பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. இறக்கமாக இருக்குது பாருங்க கீழே. இப்போ இங்கே தான் பார்க்கிங் டோக்கன் வாங்கணும். சொன்னால் கொடுக்காங்க பாருங்கள் பார்க்கிங் டோக்கன். இப்போ நான் எவ்வளோன்னு கேட்குறேன், எவ்வளோன்னு சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். आयो मुदीर लमा आएगा आधा आधे सुनो फुलूस आधा माफी मिशन मुदीर ओह सॉरी कम सा मुदीर आधा पार्किंग हाँ वास्ता कम अस्तास हाँ कम सा माफी मुश्किल है हाँ ओके थैंक यू मुदीर. எனக்கு தெரியும் பார்க்கிங்க்கு பைசா இருக்குன்னு. அப்போ அவன்கிட்ட கேட்டேன் நான் போகிறேன்னு. அவன் சொல்தான் பைசா பார்க்கிங்கு எதுக்கு வேண்டாங்க அப்படின்னு சொல்கிறான். எனக்கு தெரியும் பைசா பார்க்கிங்னு. அவன் என்ன சொல்கிறான் பார்க்கக்காண்டி சொன்னேன். இங்கே பாருங்கள் இது எல்லாமே ரைட்டில் கிடக்கிறதெல்லாம் டிரைவர்ஸ் படுத்து கிடக்காங்க பாருங்கள். பர்ஸாக விரிச்சு காவாலாம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு ஒரு கூட்டம் சேர்ந்துருச்சு. ஸோ அவங்கள்ட்ட போயிட்டு வண்டியை பார்க் பண்ணிட்டு காவாவில் தான் வாங்கி குடிக்க வேண்டியதான். அது மாதிரி அந்த டிக்கெட்டை மிஸ் பண்ணாலும் பெரிய பிரச்சனை. 15 ரியால் இந்த பார்க்கிங்க்கு. வண்டியை பார்க் பண்ணிட்டோமா? ஐயோ ஸோ இப்போ டிக்கெட்டு காமிக்க பாருங்கள் லைட்டு போட்டு. ஸோ இதுதான் அந்த டிக்கெட்டு. எவ்ரி சம்மர் ஆஃபர் பிளாட் பார்க்கிங். எப்போதுமே அப்படி தான் 4 PM ஆகாது. அதான் 4 மணிக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாதா போயிடணும் போட்டிருக்கு. பெய்டு பார்க்கிங் நம்ம போட்டு பாருங்கள். அதாவது கேஷாக வாங்குவாங்களா இல்லை கார்டாக வாங்குவாங்கன்னு தெரில. ஓன் ரிஸ்க் பார்க்கிங் சைக்கிள் ஓன் ரிஸ்க் போட்டு டிரைவர் ஷால் பி லேபிள் ஃபார் த டேமேஜ் கேஷ் பை ஹிம் இஸ் பைசைக்கிள் டிராஃபிக் ரெகுலேஷன் சி ஃபாலோவுட் எல்லாம் போட்டிருக்கு. அதாவது வண்டியை விட்டு நீங்கள் எங்கேயும் போவோன்னா எதுவும் பிரச்சனை வந்தாலும் எங்களுக்கு தெரியாதுன்னு போட்டிருக்காங்க. இந்த டிக்கெட்டை லாஸ் பண்ணால் 100 ரியால் சவுதி ஃபைன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு பத்திரமா வைக்கணும். வச்சுட்டு பக்கத்தில் இருக்க டிரைவர்ஸ்ட்டை காவா எல்லாம் வாங்கி குடிக்க வேண்டியது தான். பார்த்திங்கன்னா அந்த மால்லேருந்து கிளம்பி அப்படியே இன்னொரு மாலுக்கு வந்துட்டாங்க. இது ஒரு மால் தான். இப்போ இந்த மாலில் இறக்கி விட்டுட்டு பார்க்கிங்க்கு போகிறேன். பட் இங்கே வந்திருக்கேன். இங்கே பார்க்கிங்க்கு பைசா கிடையாதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். என்ட்ரன்ஸ் கார் பார்க்கிங் போட்டிருக்கு. அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் தாங்க. கீழே வண்டியை விட்டுட்டு அப்புறம் மேலே போகிற மாதிரி இருக்கும். டிக்கெட் எடுக்கிற மாதிரி தான் பார்க்கலாம். இதோட 2வது மாலா இதோட நிற்காது. அடுத்த மாலுக்கு ரெடியாக இருக்கும். இப்போ அந்த மாலில் ஒரு 1 மணி நேரம் இருந்தாங்க. இப்போ இந்த மாலில் எத்தனை மணி நேரம் இருக்க போகிறாங்கன்னு தெரில. என்னன்னு தெரில. இன்றைக்கின்னு பார்த்து எனக்கு நல்லா பசிக்குது. வேறு எங்கேயா போனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். இது ஒர்க் ஆகலை. இதில் தான் வந்து நம்ம டிக்கெட் எடுக்கணும். இந்த லெஃப்ட் சைடில் இருக்குதா இதில் தான் டிக்கெட் எடுக்கணும். இது ஒர்க் ஆகலை. அதனால் ஃப்ரீ தான் நினைக்கிறேன். இங்கே பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிஃப்ட்டை பிடிச்சி மேலே போயிடலாம். மேலே போனோன்னா இந்த மாலுக்கு உள்ள வரைக்கும் போகலாம். ஸோ பக்கத்தில் பார்க் பண்ண சொல்கிறாங்க. பக்கத்தில் இடமே கிடையாது பார்க் பண்ண. ஏற்கனவே நான் இங்கே வந்திருக்கேன். இப்போது இங்கே உள்ளே வந்துட்டேன்னா இங்கேன்னு பக்கத்தில் பார்க்கிங்கே இருக்காது. இன்னும் சுற்றணும். இந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றணும். எவ்வளோ வண்டி பாருங்கள். இது எல்லாமே அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்கு. எல்லா மால்லையும் இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் இருக்கும். ஸோ இந்த அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்கில் என்ன பிரச்சனைனா டவர் கிடைக்காது. ஒரு சில மொபைலுக்கு பார்த்திங்கன்னா டவர் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தேடி போய் பார்க் பண்ணணும்.
மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:40 ஆகுது. இன்றைக்கி டியூட்டி முடிஞ்சது, வந்துட்டோம். இப்போ போயிட்டு ஏதாவது நைட்டு அதாவது ஹோட்டல் எதுவுமே இருக்காது, கடையில் தான் சாப்பிட்லாம் பார்த்தேன். எப்போதும் 2 மணி ஆயிரும். இன்றைக்கி சீக்கிரம் வந்துட்டோம். கப்ஸா எல்லாம் கிடைக்கும். இப்போ நைட்டு கப்ஸா சாப்பிட்டு படுக்கையா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலாக சாப்பிட்டுக்கலாம். இப்போ ரூமில் இருக்க வச்சு ஏதாவது சாப்பிட்டு படுக்கணும். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.